ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம என்ன படிக்கணும், நம்ம என்ன மாதிரி வாழ்க்கை வாழணும், என்ன மாதிரி வேலைக்கு போகணும், யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், ஸோ இதெல்லாம் தீர்மானிக்கிறது சொசைட்டி. நம்ம என்னைக்காவது நமக்காக நம்ம யோசித்திருக்கோமா? நம்ம என்ன படிக்கணும், நமக்கு பிடிச்சதை படிக்கணும், என்ன மாதிரி ஜாபுக்கு போகணும், என்ன மாதிரி லைஃப் வாழணும், பிடிச்சவங்களை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் யோசிக்க முடியுதா? இப்போலாம் பார்த்தீங்கன்னா இதனாலேயே நிறைய பேர்த்துக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டே இருக்குது. இந்த மாதிரி யோசித்து ஸோ மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம இந்த மாதிரி லைஃப்பில் வாழ்ந்தோன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்கன்னு யோசித்தே நம்மளோட லைஃப் போயிடுது. ஸோ நான் சிம்பிளாக சொல்கிறேன், லைஃப் நம்மளோடது. நம்ம தான் ஆன்சர் பண்ண போகிறோம், சரிங்களா? எதுக்குனாலும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சதை படிங்க, நீங்கள் நினச்ச மாதிரி வாழுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்க. மற்றவங்கள பற்றி, ஏன்னா இந்த உலகம் என்ன நீங்கள் வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். ஸோ கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லவனாக இருங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள், ஹாப்பியான ஒரு லைஃப்பை வாழுங்க. அதுதான் உங்கள் சோல் சாட்டிஸ்ஃபைடுன்னு உங்களுக்கு இருப்பீங்களா? அப்போ தான் அது நடக்கும், சரிங்களா? நிறைய பேர் இது பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரையும் யோசித்து ஸோ அப்படி நீங்கள் இருக்காதீங்க, ஹாப்பியாக இருங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். பாய்.